கழுவி போட்ட முருங்கையில் நல்லா காஞ்சிச்சு. வீட்டுக்குள்ளேயே தான் ஒரு நாள் டேபிள் மேலே துணி போட்டு அதில் காய வச்சேன். இப்போ இது கூட நான் மக்கானா சீட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பொரி, அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து, இது கூட சீரகம், தனியா, இது கொள்ளு ஃப்ளாக்ஸ் சீட்ஸு. இது இந்த மாதிரி எல்லாம் பொடிக்கும் நான் போடுவேன். உடம்புக்கு நல்லது. இதில் நிறைய நார் சத்து இருக்கிறதுனால எடுத்துக்கிறது நல்லது. அது கூட காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், உப்பு, அவ்வளோதான். இது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருப்பு உளுந்தை அதில் போட்டு நல்லா வறுத்துக்கணும், வாசனை வர வரைக்கும். இந்த கருப்பு உளுந்துன்றதுனால இது செவந்ததா இல்லையா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். கருப்பு உளுந்து வறுத்தாச்சு. இப்போ அடுத்தது பொரியை வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடிக்கலாம் பொரி போட்டால் கூட நல்லாயிருக்கும். பொரியை வச்சே கூட தனியாக நான் இட்லி பொடி எல்லாம் பண்ணியிருக்கேன். என் சேனலில் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பொரியை வறுத்தாச்சு. இப்போ அடுத்தது தனியா வறுத்துக்கலாம். இதுலேயே சீரகம் போட்டுக்கிறேன் நான். அடுத்தது இந்த மக்கானாவை வறுத்துக்கலாம். இதுவும் இந்த மாதிரி பொடிக்கெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வால்யூமும் கிடைக்கும், நிறைய வந்த மாதிரியும் இருக்கும் பொடி. டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பாதி வறுபட்டிருக்கு. இது கூடயே நான் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் சூடான உடனே கூட எடுத்துடலாம். இப்போ கடைசியாக நம்ம கழுவி காய வச்ச முருங்கை இலையும் கருவேப்பிலை இலையும் நல்லா வறுத்துக்கணும். இப்போவே ஈரப்பதம் எதுவும் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் வறுத்துட்டு பொடி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வறுத்துக்கிட்டு இருக்கேன். வறுத்து வச்சதெல்லாம் சூடாறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இது கூட இந்த கொள்ளும் ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் இது அரைக்க தேவையில்லை, அதை போட்டுக்கலாம். இப்போ இது கூட பெருங்காயத்தூள், அப்புறம் உப்பு, இந்த ரெண்டையும் போட்டுட்டு ஒரு ரன் கொடுத்துடலாம். வறுத்து போட்டதெல்லாம் பொடி பண்ணியாச்சு மிக்ஸி ஜாரில். வறுத்து வச்சதும் நல்லா ஆறிடுச்சு. இந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக வறுத்துக்கணும். அப்போ தான் பொடி போடும்போது நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவும் கெடாது, இல்லைன்னா ஃபங்கஸ் வந்துடும். ஸோ கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு வறுத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பொடியில். மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே அதெல்லாம் பொடி பண்ணியிருக்கேன். அது கூடயே இதையும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொடி பண்ணிக்கணும். முருங்கை இலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜாரில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதுக்கு மூடி டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, காற்று போகாமல். அப்போ கெடாமல் இருக்கும் நல்லா. இந்த பொடியில் இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி எல்லாம் இருக்குது. இது எல்லா வயசுக்காரங்களும் சாப்பிட்லாம். இது நம்ம டிஃபன் ஐட்டமுக்கும் நல்லாயிருக்கும். சாதத்தில் நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். முக்கியமாக இதில் ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு அந்த இலையை நல்லா வறுத்து வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னா 2-3 மாதம் கூட நம்மளுக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். நம்ம நிறைய குவான்டிட்டி கூட பண்ணி வச்சுக்கலாம். முருங்கை இலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இது போல் மூடி டைட்டாக இருக்கிற ஜாரில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நல்லா 2-3 மாதத்துக்கு கெடாமல் இருக்கும்.